வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஊர் நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தியா 3க்கு ராக்கெட் அனுப்பிருச்சு. ஏஐ வந்துருச்சு. டிரைவர் இல்லாம கார் ஓடுது. ஆனா நம்ம வீட்ல கரண்ட் போன உடனே டார்ச் தேடுறது மட்டும் இன்னும் அப்டேட் ஆகல. டெக்னாலஜி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஃபேன் மட்டும் நான் வரல பாஸ்ன்னு நின்னுது. இதெல்லாம் பார்த்தா ஒரு டவுட் வருது. கரண்ட் கட்னா ஆக்சுவல் ப்ராப்ளமா? இல்ல நம்ம லைஃப்ல ஒரு ரெகுலர் கெஸ்ட்டா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் போன உடனே தான் நமக்கு எல்லாமே ஞாபகம் வரும். வைஃபை இருக்குன்னு தெரியும், ஃபேன் இருக்குன்னு தெரியும், மொபைல் சார்ஜ் பண்ண மறந்துட்டோம்னு தெரியும், வீட்ல யார் எவ்வளோ கோவக்காரங்கன்னு தெரியும். கரண்ட் இருக்கும்போது யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. கரண்ட் போன உடனே தான் எல்லாரும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆயிடுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம் போல லைன் கிரிப் ஆயிட்டு இருக்கும். கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? எக்ஸ்பர்ட்ஸ் ஃபுல் அட்டெண்டன்ஸ். சரி, ஒரு சைட்ல சொல்றாங்க டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிருச்சு, அதான் ப்ராப்ளம். கரெக்ட். ஏசி வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், இவி சார்ஜ் போடுறோம், கரண்ட் யூசேஜ் ஜாஸ்தி தான். ஆனா இது இன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சதா? நேற்று தான் தமிழ்நாடு மக்கள் ஏசி வாங்குனீங்களா? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் முன்னாடியே தெரியுமே. அதுக்கு பிளானிங் இருக்கணுமே. எக்ஸாமுக்கு படிக்காம ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் மாதிரி கொஷின் பேப்பர் கஷ்டம்னு சொன்னா எப்படி? அப்போ சொல்யூஷன் என்ன? சில பேர் இன்ஸ்டன்ட்டாக சொல்றாங்க, சோலார் போடுங்க ப்ரோ. வாவ், செம்ம ஐடியா. அதை சொன்ன உடனே எல்லாரும் டெரேஸ் ஹெலிகாப்டர் இருக்க மாதிரி சோலார் பேனல் இறக்கி வச்சிருவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எல்லாராலையும் சோலார் போட முடியாது. ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கவன் என்ன பண்ணுவான்? அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவன் என்ன பண்ணுவான்? இஎம்ஐக்கு பயந்து இருக்கவன் சோலார் செட்டப் லேக்ஸ் கொடுப்பானா? சோலார் நல்ல ஐடியா. ஆனால் அது ஒரு மேஜிக் ஸ்பெல் மாதிரி. சொன்னால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடாது. இப்போ ஆப்போசிஷன் கேள்வி கேட்குது, கவர்மெண்ட் ஆன்சர் கொடுக்குது. சோஷியல் மீடியாவில் 2 டீம் ஃபைட் பண்ணுது. ஒன் சைடு எல்லா தப்பும் கவர்மெண்ட், இன்னொரு சைடு கவர்மெண்ட் மேலே தப்பு இல்லை. நான் பார்த்தேன். கரண்ட் போன உடனே ஃபேன் நிற்குது. அது மட்டும்தான் 2 பேருக்கும் காமன். பார்ட்டி மாறல, ஃபேன் தான் முதல்ல ஸ்ட்ரைக் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். மூணுக்கு கரண்ட் கொடுங்கன்னு கேட்கல, மார்ஸ்க்கு கேபிள் கனெக்ஷன் போடுங்க கேட்கல. வீட்டில் ஃபேன் சுற்றணும், ஒய்ஃபை ஒர்க் ஆகணும், மொபைல் சார்ஜ் ஆகணும், அவ்வளோதான். இது லக்ஸரி இல்லை, பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்கள் ஏரியாவில் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரண்ட் இருந்துச்சுன்னா இப்போவே கமெண்ட்ஸ் படிக்கிறேன். கரண்ட் போயிடுச்சுன்னா நாளைக்கு படிப்பேன்.